Hello friends, welcome to Krishna's Tech Info. So இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்டான டெக் நியூஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக ஜிமெயிலில் ரிலீஸ் ஆகிற ஏஐ ஃபீச்சர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல வந்து ரீசெண்டாக நடந்த அக்கௌண்ட் பேனை பற்றியும் பார்க்கலாம். ஸோ சாம்சங், ஆப்பிள், அப்புறம் ஐக்யூல வந்து ஃபியூச்சர் ரிலீஸ் ஆக போற மொபைல்ஸோட அப்டேட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து கூகுள் பிக்சல் 8 வந்து பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அதோட நியூஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டெக் நியூஸ்ல வந்து நம்ம ஜிமெயிலில் வந்திருக்க புது அப்டேட்டை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஜிமெயிலில் வந்து இப்போ ஒரு ஏஐ ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, நம்ம நார்மலாக ஜிமெயிலில் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ரிலவெண்ட்டாக எல்லா சர்ச்சுமே வராது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்லேயே உங்க ரீயூனியன் சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரீயூனியன் சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து சிலது தான் வந்து ரிலவெண்ட்டாக வரும், மற்றதில் ஸோ தேவையில்லாத சர்ச் ரிசல்ட்ஸும் வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஸ்மார்ட்டர் சர்ச் ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜிமெயிலில். ஸோ இதை வச்சு சர்ச் பண்ணால் நமக்கு வந்து இந்த கீவேர்டில் வந்து அக்யூரேட்டாக அந்த ரிலவெண்ட்டான இமெயில்ஸ் மட்டும் தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ வேர்ல்ட் ஃபுல்லாகவே யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த அப்டேட்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜிமெயில் வந்து வெப்ல யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு அப்புறம் iOS ஆப்ஸ்லயும் வந்து இந்த அப்டேட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம மோஸ்ட் ரிலவெண்ட் அப்புறம் மோஸ்ட் ரீசென்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிலவெண்டான சர்ச் வந்து பார்த்துக்கலாம். இந்த கரெக்டான ஃபீச்சர்ஸ் வந்து பிசினஸ் யூசர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. மற்ற யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபியூச்சர்ல வந்து இது அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான செகண்ட் டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். சாம்சங்ல வந்து ஃபிளிப் எஃப்இன்ற ஒரு மாடல் வந்து கொண்டு வர பிளான்ல இருக்காங்க. ஸோ கேலக்ஸி செட் ஃபிளிப் எஃப்இ வந்து அஃபோர்டபுள் பிரைஸ்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற பிளான்ல இருக்கு. ஸோ ஃபிளிப் 7 ஃபோல்ட் 7 வந்து ஜூலைல வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் சில மாசத்துல வந்து ஜூலைல அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த எஃப்இ மாடல் வந்து ரிலீஸ் பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து எக்ஸினாஸ் 2600 சிப்பும் வந்து ரெடி பண்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ கேலக்ஸி S26 சீரீஸ்ல ரிலீஸ் பண்ண போற மொபைல்ஸ்ல யூஸ் பண்ற சிப்புக்காக இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேலக்ஸி செட் ஃபிளிப் எஃப்இ வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ரேட்ல ரிலீஸ் ஆகுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் வந்து 2026ல வந்து ஃபோல்டபிள் டிவைசஸ் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ல பண்ணலான்ற பிளான்ல இருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டபிள் டிவைசஸ்க்கான ப்ரொடக்ஷன் வந்து 2026ஓட செகண்ட் ஹாஃப்ல வந்து ரெடி பண்ண பிளான்ல இருக்காங்க. ஐபோன் ஃபோல்ட், அதுக்கப்புறம் ஐபேட் ப்ரோ ஃபோல்ட், ஸோ இந்த ரெண்டு டிவைசஸ்க்கான ப்ரோட்டோடைப் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல ரெடி ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோல்டபிள் ஐபோனோட டிஸ்பிளே வந்து 7.8 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5.5 இன்ச்சஸ் வந்து கவர் டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபேஸ் ஐடிக்கு பதிலாக வந்து சைட் மவுண்டட் டச் ஐடி சென்சார் வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த டிவைசஸ்க்கான ப்ரொடக்ஷன் வந்து 4th quarter of 2026ல ஸ்டார்ட் ஆகி ஸோ லான்ச் வந்து 2027 இல்ல 28 வந்து இருக்குன்றது வந்து நியூஸ் வந்திருக்கு. நம்ம இப்போ ரிலீஸ் ஆகுது நம்ம பார்க்கலாம். அடுத்த டெக் நியூஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வாட்ஸ்அப்ல வந்து ரீசெண்டா 99 lakh அக்கௌண்ட்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எதால பேன் ஆச்சுன்றது பார்க்கலாம். ஸோ ஜனவரி 1st இருந்து ஜான் 30th வந்து 99 lakh அக்கௌண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்காகனா வந்து ஸ்பாம், ஃப்ராட், அதுக்கப்புறம் மிஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றவங்க எல்லா அக்கௌண்ட்ஸ்மே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பேனுக்கான காமன் ரீசன் வந்து சென்டிங் மாஸ் மெசேஜஸ், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் அனுப்புறது. ஸோ ப்ராட்காஸ்ட் லிஸ்ட் வந்து மிஸ்யூஸ் பண்ற எல்லாருக்கு அக்கௌண்ட்ஸ்மே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் சைட்ல வந்து இந்த ஆக்ஷன் எதுக்காக எடுத்திருக்காங்கன்னா, ஸோ ஐடி ரூல் 2021 படி வாட்ஸ்அப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல வந்து கம்யூனிகேஷன் இன்டெகிரிட்டி வந்து இருக்கணும். ஸோ ஸ்பாம், ஃப்ராட், அப்புறம் மிஸ்இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்றதுக்காக வாட்ஸ்அப் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கான அடுத்த டெக் நியூஸ் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ரீசெண்டாக இப்போ பிக்சல் 9 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ச் 19th இந்த ஃபோன் ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிலீஸ் ஆனதால இப்போ பிக்சலோட 8ஓட பிரைஸ் எல்லாமே ட்ராப் ஆயிருக்கு. ஸோ 30,000 வரை பிக்சல் 8ஓட பிரைஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ பிக்சல் 8 வந்து இப்போ 47,000 அவைலபிளா இருக்கு. 256GB வெர்ஷன் வந்து இப்போ 53,000 செல் ஆயிட்டு இருக்கு. ஸோ பிக்சல் 8ஓட பிரைஸ்மே இதால வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஸோ பிக்சல் 8 வந்து 38,000 வந்து ஃபிளிப்கார்ட்ல பை பண்ண முடியும். ஸோ ரீசெண்டா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க பிக்சல் 9ஓட ஸ்பெசிஃபிகேஷன் இதுதான். ஸோ 6.3 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட Gorilla Glass 3 இருக்கு. Tensor G4 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ மெயின் கேமரா வந்து 48 மெகாபிக்சல், அப்புறம் 13 மெகாபிக்சல் வந்து அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5100 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ வயர்டு பிளஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் ரெண்டுமே இருக்கு. அப்புறம் IP68 ரேட்டிங்கும் வந்து டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டெக் நியூஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ ஐக்யூல வந்து ZN 5Gன்ற ஒரு மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. வந்து 7300 mAh பேட்டரியோட ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அது April 11th வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ 7300 mAh பேட்டரி வந்து இது கூட 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 6.67 inch கர்வ் டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஃபோன்ல வந்து Snapdragon 7S சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 8GB அப்புறம் 12GB ரெண்டு வேரியண்ட்டுமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து ஃபன் டச் OS 15ல ரன் ஆகுது. ஸோ மெயின் கேமராக்கு வந்து சோனியோட 50 மெகாபிக்சல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகாபிக்சல். ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அதுக்கப்புறம் IR பிளாஸ்டர் இதில் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த ஃபோன் வந்து 25,000 to 30,000 ரிலீஸ் ஆகிற பிளான்ல இருக்கு. ஸோ இந்த ஃபோன் ரிலீஸ் ஆகும்போது என்ன ரேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
ஸோ இனி டெக் நியூஸ்ல வந்து நம்ம ஜிமெயில் ரிலீஸ் ஆகிற ஏஐ ஃபீச்சர், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல நடந்த அக்கௌண்ட் பேன், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ரிலீஸ் ஆகிற ஃபோன்ஸை பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.